நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். போயிட்டாங்க அன்பளிப்பு மாறி வழங்கிய அவர்களையும் எஸ் குழந்தைசாமி ராங்கியர் எக்ஸ் பிடிஓ முள்ளங்குறிச்சி அவர்களையும் ஸ்ரீ ராமசாமி ராங்கியர் எக்ஸ் ஊராட்சி மன்ற உறுப்பினர் முள்ளங்குறிச்சி எம் செல்வராஜ் ஊராட்சி செயலர் முள்ளங்குறிச்சி எஸ் கணேசன் ராங்கியர் முள்ளங்குறிச்சி எம்எஸ்ஏ சுந்தரம் ஐஜேகே ஒன்றிய செயலாளர் கோட்டைக்காடு ஸ்ரீ மால் ராங்கியர் முள்ளங்குறிச்சி கே சந்தோஷ் ராஜா சூரக்காடு அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என அன்போடு வர இருப்பது ஐயப்ப நினைவாக முள்ளங்குறிச்சி ராஜேந்திர பலசாமியினர் வல்லத்ராக்கோட்டை ஸ்குவாடு ஃபுல்லாகவே இந்த டோர்னமெண்ட்ல வானக்கன் காடு மாவட்டத்திலே தன்னடியினருக்கும் மாவீரன் மாதுரா அவங்களோட நேம்ல தான் விளையாடுறாங்க. இடையில ஃபுல்லாகவே வல்லத்ராக்கோட்டை பேட்டிங்ல இருக்க போறது இங்க வானக்கன் காடு மாவீரன் மாதுரா. ஓடி மிஸ் பண்ணா சைக்கிள் இருக்குது டோனி முத்தா, நான் சைக்கிளா உதயா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா ராக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் விக்கெட்டுங்க. வர்ரி போஸ்ட்லேயே விக்கெட்டை இழந்து ஆட்டம் இழந்து போறாரு இங்க வல்லத்ராக்கோட்டை முத்துக்குமார். நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்க ராக்கர்ஸ் ரகு ஃபர்ஸ்ட் பால் டாட், ரெண்டாவது பால் விக்கெட்னு ஒரு மாதிரி பவுலர் சாரி பவர் பிளேவை டாமினேட்டா பவுலிங்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இங்க நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ் பண்ணா இங்க வல்லத்ராக்கோட்டை கார்த்தி உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பாலே தீயா அடிச்சிருக்காருங்க. தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் லைனை தாண்டி போய் விழுந்திருக்கு. முதல் ரன்னை 6 மாத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தரையோட திரையா அடிச்சிருக்காரு. இதையும் 2 மாத்துறாங்களா இல்லைங்க. வெங்கட் நல்ல ஸ்டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா ஆடி இருக்காரு. கவர்ஸ்ல ட்ரைவ் இந்த மேட்ச் மட்டும் இல்லை எல்லா மேட்சுமே தெளிவா ஆடிடுறாருன்னு சொல்லலாம். பவுண்டரி போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் டிரைவ் தரையோட தரையா பாஸ்டா போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா அங்க ஃபீல்ட. வெங்கட் நல்ல ஸ்டாப் ஆனா இதையும் 2 மாத்திட்டாங்க பாஸ்டா. முதல் ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க மாவீரன் மாதுரார். செகண்ட் ஓவர் பட இங்க குணா வந்திருக்காரு. தெரிஞ்சு போயிருக்கு பாஸ்டா பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் பாலுக்கு போறான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண முடியலங்க. ஆடியன்ஸ் எல்லாம் தான் ஸ்டாப் பண்ண முடியுது. இந்த ஓவரில் முதல் பந்தே பவுண்டரி. போன ஓவரை தோண்டு இந்த ஓவர்லையும் பவுண்டரிஸ்ல ரன்னை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லலாம். கார்த்தி சூப்பர் டெலிவரி ஆனா கீப்பரும் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல இங்க பவுண்டரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கண்டிப்பா தாண்டி போவோங்க. எப்பவுமே உள்ள வந்தா வெள்ள அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாரு கார்த்தி. இந்த முறையும் ஆடி இருக்காருன்னு சொல்லலாம். முதல் பாலே இந்த 6ஓட தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு அவரோட இன்னிங்ஸ் இந்த மேட்ச்ல. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் நல்ல எஃபோர்ட்டாக இருந்துச்சு ஆனால் தாண்டி போயிரும்னு நினைக்கிறேன். ஒன் மோர் பவுண்டரி இந்த ஓவரில் பதிவு பண்ணுறாரு இங்கே கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் உள்ள வந்த பால் ஒரு பிளிக் மாதிரி அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் தாண்டி பார்த்தாலும் பிடிக்க முடியலங்க. உள்ள விழுகிற மாதிரி இருந்துச்சு. சூப்பர் 6 இங்கே பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி. ரெண்டாவதோட லாஸ்ட் ஒன் பேட்ஸ்விங் பாஸ் ஆயிருந்துச்சு ஆனா டாட் பால் கொடுத்துருக்காங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. 2 ஓவருக்கு 37 அடிச்சிருக்காங்க மாவீரன் மாதுரா பாய்ஸ். தேர்ட் ஓவர் பட ரகு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் நேர்கனே நான் சைக்கிள் ஒரு ஜம்பை போட்டு ரன்னிங் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் ஒரு இன்சைட் அவுட் ஆட பார்த்தாரு. பிகைந்த சம்பளம் வந்திருக்கு. சான்ஸ் ஃபார் டேரட்டிட்டு அடிக்கலங்க. அடிச்சிருந்தா மேபி க்ளோஸ் காலாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் ஆட பார்த்தாரு. குயிக்கோ டெலிவரி லோ கேப்டாகவும் போட்டிருக்காரு. லைன் லென்த் ரெண்டுமே கரெக்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் ரவி கையிலேருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஆப்டி ஆக்கர் வித்தே கொடுக்காத பந்து பிளாக் பால்ல போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்க டாட் பாலா சிங்கிள் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுக்கான ட்ரை ஹீட் ஆகல. வித்தே கொடுக்காம பவுலர் நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். இங்க ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போனாரு. அகைன் தெளிவா மீட் ஆகல. தரையிட தெரியாதான் போயிருக்கு. இதுவும் ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர்.
மேட்சுக்கு அடுத்த ஓவர் போட எங்கள் மணி வந்திருக்காரு. 4வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். இதுவும் ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஸ்டாப் ஃபீல்டர்லேருந்து ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆஃபில் போயிருக்கு. அங்கே வெங்கட் ஃபீல்டர், 2 டிஃப்ரெண்ட் ஃபீல்டர், 2 பேரும் சைட்டு, பேக் டு பேக் 2 சிங்கிள். இது மாதிரி மறைச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் பால் தாண்டி போயிடுச்சுங்க. 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பவுண்டரியை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போய் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் சிங்கிளா 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா த்ரோ கரெக்டாக இருந்திருக்கு. அது காரணமாக ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்காரு. தேர்ட் மன்லாம் நல்லா சாப்பிடுங்க ஃபீல்டர். சிங்கிள். நல்லாவோட லாஸ்ட் ஒன். ஸ்லோயர் கரெக்டான இடத்துல எடுத்து வந்து போட்டிருக்கான்னு சொல்லலாம். டாட் பால் டு எண்ட் ஓவர். 4 ஓவருக்கு 50 ரன் அடிச்சிருக்காங்க. மணக்கன்காடு மாவீரன் மாதுரார் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் கூட அந்த டீமோட கேப்டன் வந்திருக்காரு மோகன். லோயர் ஃபுல் டாஸ் கேப்பில் பவுண்டரி போயிருதா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா நல்லா சாப்பிடுங்க குணா. சிங்கிளா 2வது ரன் ரெஸ்ட் பண்ணி ஓட்டாங்க இங்க. நல்ல பேக்கப். செகண்ட் ஒன். பார்த்தாரு ஆனால் தாண்டி தான் போயிருக்கு ஒயிட். போன பால் ஒயிட் அப்படின்னு சொல்லுங்க. ஒயிட் இல்லை, டாட் பால். கிரேசியாக கொடுத்துருக்காரு அவன் பேர். நான் அதை பார்த்து கொடுத்துருக்கேன். தேர்ட் ஒன். நல்ல எஃபோர்ட்டுங்க ஃபீல்டர் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். சுவிட்சுக்கான ட்ரை. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா இல்லை சிங்கிளோட சாப்பிட்றன்னு பார்த்தா நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். குயிக் எடுத்துருவாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். சூப்பர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரா அம்பேர். டீசன் வெயிட் பண்ணால் தான் தெரியும். டாட் பால் கொடுத்துருக்காங்க. டாட் பால் டு எண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 55 11 ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். 56 டார்கெட் பார். ஆடிபஸ் பண்ணால் சைக்கிள் இருக்கிறது ராக்கர்ஸ் ரகு. நான் சைக்கிள் வெங்கட். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் முத்துக்குமார். முதல் பந்தே சுற்றிட்டுக்கான ட்ரை. டாட் பால். செகண்ட் ஒன். கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா தெரிஞ்சு போயிருக்கு. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை லாப்டர் ஒன்று ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருதா ஃபீல்டர் பாலுக்கு பந்துக்கு போகிறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி. செகண்ட் இன்னிங்ஸ்க்கான முதல் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு எங்கள் வெங்கட். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு. அதுக்கு டைமிங் கிடைக்கல. கமிட்டர் ஷாட் வந்த பக்கமாக ஆட்டு போயிட்டாரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்டாருங்க ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளாக போய் மறுகி அடித்தார். ஒரு 6 பவுண்ட்ரியான்னு பார்த்தா அம்பே டீசன் என்ன தான் சொல்ல போகிறாருங்கிறத வெயிட்டிங். பவுண்ட்ரிங்க. நெக்ஸ்ட் ஒன். ஒரு இன்சைட் விட்டு ஆட பார்த்துருக்காரு. பாயிண்டில் தெரிவித்து போய்க்கிறதுக்கு பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ணுறாங்களா? சபரி விரட்டி போனார். ஆனால் ஸ்டாப் பண்ண முடியலங்க. போயிடுச்சு பவுண்ட்ரி. 1 மோர் பவுண்ட்ரி. இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட எங்கள் மதன் வந்திருக்காரு. 2வது ஃபர்ஸ்ட் ஒன். சூப்பராக ஆடி இருக்காருங்க. ஒரு லேட் கட்டு. பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக விரட்டி போய்க்கிருக்காரு எங்கள் சுந்தர். ஸ்டாப் பண்ண முடியலங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து கடைசி வரைக்கும் எஃபோர்ட் போட்டு பார்த்தாரு. பவுண்ட்ரி போயிடுச்சு. அம்பையரும் என்ஜாய் பண்ணி கொடுத்துக்கிருக்காரு எங்கள் டிசிஷன். நெக்ஸ்ட் ஒன். சூப்பராக ஆடி இருக்காருங்க இங்கே பாயிண்டில் ஃபீல்டர். 2வது ரன் ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஓட்டாங்க ஆல்மோஸ்ட். நெக்ஸ்ட் ஒன். விக்கெட்டுக்கான அப்பீல். பேட்ஸ்மேனே நகர்ந்துட்டாருங்க. அம்பே டீசனுக்கு வெயிட் பண்ணவே இல்லை. தங்கம் பேருக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா இங்கே ரமேஷ். ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிட்டுக்கான ட்ரை. பேட்டில் தெளிவாக மீட் ஆகலை. அந்த எண்ணில் அடித்து பார்த்துருக்காங்க. ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன். மதன் டு ராக்கர்ஸ் ரகு.
கட் பண்ண பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல. சூப்பர் டெலிவரி. இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை. ஃபீல்டர் தடுத்து போட்டிருக்காரு. ஒன்றா ரெண்டாவது ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சிங்கிள். வச்சுக்கண்ணா 3வது ஓவர் பட முத்து வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா தடுத்து ஸ்டாப் பண்ணி த்ரோவை கரெக்டாக அடித்தாருங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் உடம்புல போட்டிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இங்கே அடித்து பார்த்துருக்காங்க. ஒரு வேளை அவர் மேலே போடலன்னா ஃபீல்டரே இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி தெளிவாக ஆட்டாருங்க. அங்கே ஃபீல்டரே இல்லை, அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரியாக மாறுவீங்க. இந்த ஓவருக்கான முதல் பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு கவர்ஸில். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கு நல்லா டேக்கா நீங்கள் கீப்பர். விக்கெட் கொடுத்துருக்காங்க. நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை. ஆனால் நேருக்கு நேரே போயிடுச்சு. டாட் பால் டு எந்த ஓவர். இவனு இருக்க 2 ஓவருக்கு 26 அடிக்கணும். மேட்ச்சுக்கான முக்கியமான ஓவர். இந்த மேட்ச் ஓவர் போட எங்கள் பிரபு வந்திருக்காரு. ஒரு வேளை இந்த ஓவரை 10 ரன்னுக்குள்ளே போட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ப்ரெஷராக போகும். கோயில்பட்டி பக்கமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அப்படி ஆக்கர் வித்தே கொடுக்காத பந்து. 1-2 ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா 2வது ரன்னும் ஓட்டாங்க. செகண்ட் ஒன் பேட்டில் நிற்கு நல்லா டேக்கன். 1 மோர் விக்கெட் இழக்கிறாங்க கோவில்பட்டி. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா எங்கள் மணி. சூப்பராக உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பால்லையே கவர்ஸில் பவுண்டரிக்கு வாய்ப்பா. கடைசி வரைக்கும் மதன் வெற்றி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி போயிடுச்சு. இங்கே மணி உள்ள வந்தாரு. அதற்கான வேலை இங்கே ஃபர்ஸ்ட் பாலே பார்த்துருக்காரு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் தரையில் அடிச்சாரான்னு தெரில, ஆனால் பேட்டு தரையில் பட்டுச்சு. சிங்கிள் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காரு. எங்கே போனுச்சுன்னே தெரில. ஸோ கார்த்திகிட்ட போயிருக்கு. அது சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். தவறான பந்தா தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காரு. இங்கே போயிடுச்சுங்க 6. 6ஓட ஆல்மோஸ்ட் 10 ரன்னுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த ஓவரை. இங்கே மணி உள்ளதுக்கு வந்ததுக்கப்புறம் கணிசமாக ரன் உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். இங்கே 43 வெற்றி புள்ளிகள். 4 ஓவருக்கு 43. கடைசி 6 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். 6க்கு 13 ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டெம்பை கழட்டிருக்காரு. சூப்பர் டெலிவரி. முதல் பந்தே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே இவனுக்கு 5 பாலுக்கு 13. நீ பேட்ஸ்மேனா எங்கள் காம்பு வந்திருக்காரு. ஒட்டம்புல வாங்கி மணிக்கு சைக்கை மாற்றி கொடுக்கணுங்கிற மைண்ட் செட். இவனுக்கு 4 பாலுக்கு 12 அடிக்கணும். மணி அவரோட கடைசி பாலில் 6 அடிச்சிருந்தாரு. இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். உடம்புல பட்டிருக்கு. 2 ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மணி தான் சைக்கை தக்கே போட்டிருக்காரு. இவனுக்கு 3 பாலுக்கு 12. 2 6 அடிக்கணும். தரையா பாஸாக போயிருக்கு. கண்டிப்பாக 2வது ரன் ரெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. அதன் காரணமாக தான் பாஸாக 2 விக்கெட்டில் இருந்தாங்க. விக்கெட்னு நினைக்கிறேன். யாரோட விக்கெட்னு பார்த்தா மணியோட விக்கெட்டு. அந்த நேரத்தில் கரெக்டாக பேட்டை எடுத்துட்டாரு. தப்பு பண்ணிட்டாரு. இவனு இருக்க பாலுக்கு 11 அடிக்கணும். முக்கியமான பால், மேட்ச் பால். நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால். இந்த டாட் பாலோட வானக்கன் காடு மாவீரன் மாதுராயர் பாய்ஸ் டோர்னமெண்ட்ல சாம்பியன் ஆயிருக்காங்க. வாழ்த்துக்கள். டோர்னமெண்டோட ரன்னர் கோவில்பட்டி. வெல் பிளே. எங்களுக்கு சிறப்பு பரிசினை பாரி வழங்கும் எஸ் முறை. எங்களுக்கு சிறப்பு பரிசினை பாரி வழங்கும் எங்களுக்கு சிறப்பு பரிசினை பாரி வழங்கும் எங்களுக்கு 4வது பரிசினை பாரி வழங்கும் எங்களுக்கு 4வது பரிசினை பாரி வழங்கும் செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மகிழ்கின்றோம். 2வது பரிசினை பாரி வழங்கிய சுரை பாரி வழங்கிய ராஜா தொண்டைமான் சாந்தமட்டி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மகிழ்கின்றோம்.
எங்களுக்கு சிறப்பு பரிசினை வாரி பெறுங்க சி பாலரங்கர் முள்ளங்குறிச்சி அவர்களுக்கு ஊராட்சி செயலாளர் வெங்கட் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மகிழ்கின்றோம். எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள சிறப்பு அழைப்பாளர் பொன்னாடை போட்டு மகிழ்கின்றோம். பரிசு வழங்கும் சி கோகுல் ரங்கர் கேம்சிங் முள்ளங்குறிச்சி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மகிழ்கின்றோம். நாகராஜ் பச்சமுத்து கேம்சிங் அவர்களுக்கு பணினை ஆற்றி தந்த காரைக்குடி இன்பா அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி மகிழ்கின்றோம். 3 நாள் வீடியோ கவரேஜ் செய்த ஆடுகளம் ஜெயராமன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி எங்கள் விழா கமிட்டி சார்பாக கௌரவிக்கப்படுகின்றது. போஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த டயத்தில் மட்டும் ஆன் பண்ணி மகிழ்விக்கப்படுகிறது. எங்களுக்கு சிறப்பு பரிசினை பாரி பல்லவரர் அவர்கள் சார்பாக சீரோடும் சிறப்போடும் ஒத்துழைப்பு வழங்கிய ஆதி சேர்வை அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மகிழ்விக்கப்படுகிறது. எங்களுக்கு தொடர்ந்து திருமலை அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மகிழ்விக்கப்படுகிறது. டோர்னமெண்டோட பெஸ்ட் எமர்ஜிங் பிளேயர்ஸ் அவார்ட் கோஸ் டு சங்கர். பிராவோ சங்கர். எல்லா மேட்சுமே தட்டார் போட்டின்னு அட்டி நொறுக்கி இருந்தாருன்னு சொல்லலாம். இப்போ வளர்ந்து வரும் வீரர், அவரை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள். டோர்னமெண்டோட பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் அவார்ட் கோஸ் டு சத்யா. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் எல்லா மேட்சுமே ஆடி கொடுத்துருந்தாரு. அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள். டோர்னமெண்டோட மோஸ்ட் இம்ப்ரெசிவ் அவார்ட் கோஸ் டு மணி. ஸோ எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ சான்ஸ் கிடைச்ச எல்லா மேட்சுமே நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு. ஸோ கொடுத்த சான்ஸை கரெக்டாக பில் பண்ணியிருந்தாரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. டோர்னமெண்டோட பெஸ்ட் இம்ப்ரெசிவ் பவுலர் கோயில்பட்டி டீமில் இருந்து மணி. எல்லா மேட்சுமே நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ எல்லா மேட்சுமே கேம் சேஞ்சிங்காக இருக்க முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லலாம். கோயில்பட்டி பக்கமாக ஹெல் பவுலிங் ப்ரோ. நேதாஜி குரூப்ஸ் முள்ளங்குறிச்சி பெஸ்ட் ஆல்ரவுண்டர். டோர்னமெண்டோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவார்ட்ஸ் கோஸ் டு டோனி முத்தா. வளத்தராக்கோட்டையோட டோனி முத்தா முத்துக்குமார் அவருக்கு கொடுக்குறாங்க. ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா மேட்சுமே பண்ணி கொடுத்திருந்தாரு. டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலர் அவார்ட்ஸ் கோஸ் டு மதன். வளத்தராக்கோட்டை மதன் சூப்பராக போட்டு கொடுத்திருந்தாரு. பாராட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்ஸ்மேன் ஆல்ரெடி ஒரு அரசரத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. கோவில்பட்டி அணி ஃபைனல் வரைக்கும் ஒரு காரணமாக இருந்த அந்த அணியின் சிறந்த மட்டை வீச்சாளர் கோவில்பட்டி வெங்கட் அவர்கள் சிறந்த பேட்ஸ்மேன் ஆஃப் தி டோர்னமெண்டாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இங்கே சைக்கிள் வழங்கப்படுகிறது. அவர் கைதட்டி உற்சாகப்படுத்துவதை கேட்டு போகிற பார்வையாளர்கள்
மறைந்து வரும் நேதாஜி குரூப் முள்ளங்குறிச்சி. டோர்னமெண்டா பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்ட் வெங்கட். இந்த டோர்னமெண்ட் மட்டும் இல்லை, எல்லா டோர்னமெண்ட்டுமே கோயில்பட்டிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து வேற லெவலான இன்னிங்ஸ். ஸோ டிசர்வ்டு அவார்டு அப்படின்னு சொல்லலாம் டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டு. ஸோ வேற லெவலாக ஆடி கொடுத்துருந்தாரு, வாழ்த்துக்கள் போ. LED டிவி வழங்குபவர் நேதாஜி கோயில்பட்டி அணியிலிருந்து டோர்னமெண்டா மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்ட் கோஸ் டு ராக்கர்ஸ் ரகு. ஸோ வேற லெவல் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ், எல்லா மேட்சுமே நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு, அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க, வாழ்த்துக்கள். டோர்னமெண்டா சீனியர் பிளேயர்ஸ் அவார்ட்ஸ் கோஸ் டு பாலநகரோட பாலா, அவருக்கு கொடுக்குறாங்க. டோர்னமெண்டா அனதர் பெஸ்ட் பிளேயர் காமு மோகன், அந்த டீமோட கேப்டன், அவருக்கு கொடுக்குறாங்க, வாழ்த்துக்கள் ப்ரோ. டேலண்டட் பிளேயர்ஸ் அவார்ட்ஸ் கோஸ் டு எங்கள் பிரபு வளத்தராக்கோட்டை டீம்ல இருந்து கொடுக்குறாங்க. ஸோ அண்ணனே எல்லா மேட்சுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு, வாழ்த்துக்கள் ப்ரோ. டோர்னமெண்டோட அனதர் பெஸ்ட் பிளேயர் அவார்ட் கோஸ் டு வளத்தராக்கோட்டை கார்த்திக், வணக்கம் காடு, அவருக்கு கொடுக்குறாங்க இங்கே, வாழ்த்துக்கள். கடைசி டேயோட இம்ரசி அம்பேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடைசி நாள் கலக்கி இருந்தார், ஜாலியாக ஃபன்னாக பண்ணது மட்டும் இல்லாமல் கரெக்டான டீசனும் எல்லா இடத்துலையும் கொடுத்துருந்தாரு இன்பா ப்ரோ. ஸோ அவரை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க, வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ பாலநகர் டீமில் இருந்து அண்ணன் சுந்தர், அவருக்கு கொடுக்குறாங்க. அனைத்து உறவுகளும் கண்டு கிடைப்பதற்காக வீடியோ கவரேஜ் செய்து சிறந்த முறையில் மறு ஒளிபரப்பு செய்ய காத்துக் கொண்டிருக்கும் ஆடியோம் ஜெயராமன் அவர்களுக்கு எங்கள் பிளாக் கமிட்டியின் சார்பாக வர்ணனை செய்த வளச்சேரிப்பட்டியலின் யுகேஷ் அவர்களுக்கு டோர்னமெண்ட்ல 3 நாளுமே கமெண்ட்ரி பண்ண உமேஷ், வளச்சேரிப்பட்டி உமேஷ், அவரை இங்கே பாராட்டி அவங்க நினைவாக ஒரு டீசர் கொடுக்குறாங்க, வாழ்த்துக்கள் ப்ரோ. என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். 3 நாட்கள் நடைபெற்ற தொடரில் வழங்கிய எம் பாக்கியராஜ் வாங்கியர் கேம்ப் சிங்கை, எஸ் மணிப்பிள்ளை கேம்ப் சிங்கை முள்ளங்குறிச்சி அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டோர்னமெண்டோட 4th பிரைஸ் முள்ளங்குறிச்சி ராபின் பிரதர்ஸ் நேதாஜி கபடி கழகம். டோர்னமெண்டோட 3rd பிரைஸ் செக்யூர் பண்ற டீம் இங்க பாலநகர். டோர்னமெண்டோட ரன்னர் இங்க கோயில்பட்டி. ஃபைனல் மேட்ச் வரைக்கும் எல்லா மேட்சுமே எஃபோர்ட் போட்டு ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க டோர்னமெண்டோட ரன்னர், வாழ்த்துக்கள் ப்ரோ. டோர்னமெண்டோட சாம்பியன் எங்க மானக்கன்காடு மாவீரன் மாதுராயர் பாய்ஸ். ஸோ அவங்களோட நேமுக்காக வல்லத்தராக்கோட்டை யங்ஸ்டர் அவங்க விளையாண்டுருந்தாங்க, டோர்னமெண்டோட சாம்பியன் ஆயிருக்காங்க, வாழ்த்துக்கள் ப்ரோ. நான் போட்டோ எடுத்துக்கிறேன். சிரினே அல்லா சிரினே. ஸோ இந்த சர்க்கிளில் இருந்து இந்த டோர்னமெண்ட் மட்டும் இல்லை, எல்லா டோர்னமெண்ட்டும் ஸோ அதர் டிஸ்ட்ரிக்கு எல்லா டிஸ்ட்ரிக்குமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிருக்காங்க, அதை பாராட்டி இங்கே ஸோ ஒரு பேட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஒரு யங் பிளேயருக்கு சிட்டுக்கு, வாழ்த்துக்கள் ப்ரோ. டோர்னமெண்டோட 4th பிரைஸ் முள்ளங்குறிச்சி, அவங்களுக்கான கேஷ் ரிவார்டுங்க. டோர்னமெண்டோட 4th பிரைஸ் எங்கள் முள்ளங்குறிச்சி ராபின் பிரதர்ஸ் அண்ட் நேதாஜி கபடி கழகம். ஸோ அவங்களுக்கான கேஷ் ப்ரைஸ் இங்கே கொடுக்குறாங்க. 3rd பிரைஸ் செக்யூர் பண்ண பாலநகர், அவங்களுக்கான கேஷ் ப்ரைஸ் இங்கே. டோர்னமெண்டோட ரன்னராக இருந்தால் கோயில்பட்டி, அவங்களுக்கான கேஷ் ப்ரைஸ் இங்கே கொடுக்குறாங்க. டோர்னமெண்டோட சாம்பியன் வானக்கன்காடு மாவீரன் மாதுராயர் பாய்ஸ். ஸோ அவங்க டோர்னமெண்டோட சாம்பியன், அவங்களுக்காக வல்லத்தராக்கோட்டை யங்ஸ்டர் பிளேயர்ஸ் விளையாண்டுருந்தாங்க, வாழ்த்துக்கள். இப்போ தோனி பாய்ஸ் விளையாடுவேன், மாமா பேருக்கு அப்பெல்லாம் நான் விளையாண்டுருக்கேன். இங்கே ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே அந்த லெவலில் விளையாண்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னமும் அந்த மைதானத்தை சிறப்பாக அமைச்சு இந்த யங்ஸ்டர் மூலமா இந்த முள்ளங்குறிச்சி அணி சென்ற இடம்லாம் வெற்றி கொடி நாட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏதோ அவங்க விட்டுட்டாங்க, ஆனா வெளியில அவங்க வின்னர் போட்டுருக்காங்க. நல்ல டீம், நல்ல ஆர்கனைசிங், நல்ல சப்போர்ட், நீங்க ஊரோட சப்போர்ட் நல்லா இருக்கு. மற்றபடி சொல்லணும்னா சாப்பாடு அருமையா பண்ணிருந்தீங்க, ஆனா நாங்க அதாவது இந்த சரௌண்டிங்ல முள்ளங்குறிச்சி எப்படியாவது மாதிரி வானக்கங்காடு மாதுரையார் மாமாவோட டீமும் எங்க சேர்ந்தாலும் வெற்றி பெறும். இன்னைக்கே வெற்றி பெற்றிருக்கு மாமாவோட பேர்ல, ரொம்ப சந்தோஷம். இன்னும் முள்ளங்குறிச்சியில இன்னும் எதிர்பார்க்கிறேன்
பெரிய பிரைஸா. ஏன்னா இந்த கிரவுண்ட் மைதானம் சிறப்பான ஒரு மைதானம். பேட்டிங் பவுலிங் எதுலையுமே அந்த சாதனை சொல்ல முடியாது இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. இது பேட்டிங் பிச் சொல்ல முடியாது, பவுலிங் பிச் சொல்ல முடியாது. எக்ஸலன்ட் கிரவுண்ட். 1 லட்சம் ரூபாய் வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அதே மாதிரி நீங்க வந்து எல்லா 4 மேட்சையும் நம்ம டாஸ் வின் பண்ணீங்க. டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுருந்தீங்க. ஃபைனல் மட்டும் தான் டாஸ் லாஸ் பண்ணி முதல் பேட்டிங் பண்ணி செகண்ட் ஹாஃப் பேட்டிங் பிடிச்சீங்க. அதை பத்தி சொல்லுங்க, எப்படின்னு உங்க பிளேயர்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அதை பத்தி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக நடத்துறாங்க இந்த டோர்னமெண்ட்டை. ஃபர்ஸ்ட் வந்து கலவை டீம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் மேட்ச் இங்கே நடந்தது ஒரு மேட்ச் மாதிரியே இல்லை. எல்லா மேட்சுமே பால் ஆஃபோட நல்ல பெரிய ஸ்கோர் தான் எல்லாமே. 5 ஓவருக்கு 70 80. அது ஆர்டர் யூடியூப் சேனலில் ஹைலைட்ஸ் ரொம்ப தெரியும். அதுமாதிரி மேட்ச் ஆர்கனைசிங் செம்ம ஆர்கனைசிங். கிரவுண்ட் இந்த மாதிரி எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை. ஏதோ ஒரு சின்ன கூட இருக்கும், ஒரு லைன் போகும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். எதுவுமே இல்லாத சூப்பர் பிச்சு, சூப்பர் கிரவுண்டு, நல்ல ஆர்கனைசிங் அண்ட் ஸ்பெஷல் ப்ரைஸு எல்லாமே நல்லா சிறப்பாக இருந்தது. சாப்பாடு முத்துக்குமாரன் சொன்ன மாதிரி சாப்பாடு நாங்கள் ஃபர்ஸ்ட் நாளே சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் நாள் பிரியாணி. ஆமா, வெஜிடபிள் பிரியாணி, ஆனியனு பிளஸ் ஒரு தெற்கு சிறப்பான சாப்பாடு இருந்துச்சு. அடுத்த மேட்ச் வந்து சிறப்பா பெரிய பிரைஸா வச்சு அதான் இன்வைட் பண்ணா கண்டிப்பா வந்து ஆடுவோம். டீம் உள்ள வச்ச டீம் வந்து புதுக்கோட்டையிலே வந்து பெஸ்ட் டீம். ஒரு டாப் 4 டீம்ஸ்லனா அந்த 4 டீம்ஸ்ல உள்ள வச்சிருக்கோம். அந்த உள்ள வச்ச டீம் சிட்டு சுந்தர் நல்ல பிளேயர். தமிழ்நாட்டில் ஒரு டாப் ஒரு 40 பிளேயர்ஸ் அப்படி செலக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக 4-3 பேர் இருப்பாங்க. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம கிரிக்கெட் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்குது. நிறைய பெரிய பெரிய டோர்னமெண்ட்ஸு தமிழ்நாடு லெவலில், ஸ்டேட் லெவலில் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே மேட்ச் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் நிறைய நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், மென்மேலும் வளரணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி, ஃபைனல்ல லாஸ் பண்ணத பத்தி நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க வச்சு 56 ரன் எடுத்து 5 ஓவருக்கு சேஸபிள் தான். ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லயே நீங்க 20 ரன்னுக்கு மேல டுடே அன்லக் அவ்வளவுதான். என்னவோ அதான் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. நன்றிண்ணே. அதே மாதிரி 3 நல்லா இருந்துச்சு. பிச்சு சூப்பரா இருந்துச்சு. முத்துமாரி சொன்ன மாதிரி தான் பவுலிங் பிச்சா பேட்டிங் பிச்சானே தெரியாது. யார் நல்லா பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா வின் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி டீம் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இன்னொரு முள்ளம்பூச்சி டீம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் இந்த டயத்துக்கு எங்களுக்கு புரிஞ்சுக்கமா வேணும் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு ஏற்ற நம்ம இது பண்ணி கொடுத்தாங்க. புரிஞ்சுக்கமா ரவுண்டு போட்டு விட்டாங்க. ஓகே ஃபைனலா ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் ப்ரோ. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. நாங்களே நிறைய டீம் ஒன்றாவே தூக்கிருக்கோம். சூப்பரா ஆடுறாங்க. நிச்சயம் நான் பெட்டரா அவங்களோட ஆட பார்க்கணும். கண்டிப்பா அந்த சிட்டு அணியனை சுந்தரனை சூப்பரா ஆடாங்க. நிச்சயம் நான்